தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் திரு ஓபிஎஸ் அழிவு நோக்கி செல்கிறதா அஇஅதிமுக என்பதை குறித்து இன்று காண உள்ளோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று காலை உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுடன் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார். அவர் எதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார், இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்பது குறித்து இன்றைய காணொளி வாயிலாக காண உள்ளோம். தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராகவும் 2006 முதல் 2011 வரை தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் அஇஅதிமுகவுடைய கழக ஒருங்கிணைப்பாளராகவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த பொழுது அஇஅதிமுகவுடைய பொருளாளராகவும் கடைசி காலகட்டம் வரை அவர் அஇஅதிமுகவுடைய பொருளாளராக தான் இருந்தார். அவர் நீக்கப்படுவதற்கு முன்பு வரை அவர் அஇஅதிமுகவுடைய பொருளாளராக தான் இருந்தார். அந்த வகையில் அவர் எப்படி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கூறிய பொழுது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இவருடைய முன்னிலையில் முன்மொழிந்து திருமதி சசிகலா அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து கவர்னரிடம் சட்டமன்ற கட்சி தலைவராக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அன்றைய கவர்னர் வித்யாசாகர் அவர்களிடம் கொண்டு போய் அழைப்பு விடுப்பதற்காக சென்ற நேரத்தில் வரை அவர் அஇஅதிமுகவுடைய நிரந்தர ஒரு கட்சியினுடைய எதிர்காலமாகத்தான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார்கள். அன்றைய சூழலில் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் இன்றைய துக்ளக் பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்த திரு குருமூர்த்தி அவர்களும் இணைந்து நீங்கள் சசிகலா அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க விடக்கூடாது, ஆகையால் நீங்கள் தர்ம யுத்தம் தொடங்குங்கள் என்று அன்றைய பொழுதிலே அதிமுக என்ற கட்சியை 2ஆக உடைப்பதற்கு பாசிச பாஜகவானது முழு மூச்சில் அந்த நேரத்தில் ஈடுபட்டது. அவற்றில்தான் இன்றைய அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழக சட்டமன்றத்தினுடைய கடைசி எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்று 4½ ஆண்டு காலம் அவர் தன்னுடைய ஆட்சியை பல சிக்கலுக்கு மத்தியிலும் அவர் ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்தார். அதன் பிறகு 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதன் பிறகு திரு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலே 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு இவர்கள் இருவரும் இணைந்து இந்த ஆட்சியை 2021 வரை காப்பாற்றி முழுமையான ஆட்சியை நிறைவு செய்த போய் மீண்டும் 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே நடைபெற்ற அன்றைய தேர்தல் சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 75 தொகுதிகளில் வெற்றி பெற்று இன்று வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு இணை ஒருங்கிணைப்பாளராக திரு இபிஎஸ் அவர்களும் இருந்த சூழலில்தான் மாநிலங்களவைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு 2022 ஆண்டு நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் எங்களது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் மூதத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராகவும் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் இருந்த திரு தர்மர் அவர்களை மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் போர்க்கொடி தூக்கியதன் விளைவு இன்று அவர்
அனைத்து பதவிகளிலும் இருந்து அவரை நீக்கம் செய்தார்கள். யாருக்காக அவர் பதவி வேண்டுமென்று கழகத்திற்குள் பிரச்சனை செய்து அந்த கழகத்தால் நீக்கப்பட்டாரோ, இன்று அவர் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு இணைந்து அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் திரு தருமர் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக அவர் அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி அதன் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் இணைந்து 2020 கடைசியாக நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை கலற்றிவிட்டு திரு ஓ பன்னீர்செல்வம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து அந்த தேர்தலில் போட்டியிட்ட பொழுது எங்களது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகளை பெற்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2ஆம் இடம் பெற்ற வரலாறு தான் இன்றைய சூழல். அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட திருச்சுளையத்தைச் சேர்ந்த திரு ஜெயம்பெருமாள் அவர்கள் அந்த தேர்தலில் டெபாசிட் தொகை கூட பெற முடியாத ஒரு நிலையை இந்த பாராளுமன்ற தேர்தல் உருவாக்கியது. காரணம், ஜாதி ரீதியிலான ஒரு அமைப்பை திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு தென் மாவட்டங்கள் முழுவதும் முக்குளத்தூர் சமூக மக்களுடைய ஓட்டானது முழுமையாக கிடைக்கப்பெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்திலே எடுத்துக்கிட்ட பொழுதும் திமுக, அதிமுக, காங்கிரஸ் என்று எந்த கட்சியும் பாராமல் முக்குளத்தூர் சமூக மக்கள் முழுமையாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கட்சி பாராமல் வாக்களித்து தான் அவர் 2ஆம் இடம் பெற்றார். இந்த சூழலில்தான் இன்னும் தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் 10 நாட்களே உள்ள சூழலில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கட்சியை இந்தியா முழுவதும் கட்சியை பிளவுபடுத்தி ஆட்சியை பிடிக்க எந்த ஒரு எல்லைக்கும் செல்லக்கூடிய பாசிச பாஜகவுடைய தூண்டுதலால் தனது அரசியல் அஸ்திவாரத்தை இழந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசி வரை அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி என்னை அஇஅதிமுகவில் ஒரு கழக தொண்டராக இணைத்துக் கொள்ள சொல்லுங்கள் என்று இந்த அஇஅதிமுகவுடைய எஜமானராக இருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அஇஅதிமுகவுடைய எஜமானராக இருந்த திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் கடைசி வரை அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பார்த்து கடைசி வரை எதுவும் நடக்காத சூழலில் தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைய தினம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்ததுதான் இன்றைய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று பீகாரில் சீதாராம் மாஞ்சி அவர்கள் தனது கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதாவில் இணைவது என்பது பெரிய விஷயமல்ல. ஒரு மாநிலத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர் எந்த பதவியை திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 2 முறை ஜெயலலிதா அவர்களும் 1 முறை சசிகலா அவர்களும் கொடுத்த அந்த பதவியை திருப்பி அவர்களுக்கே கொடுத்த ஒரு நம்பிக்கைக்கு பாத்தியமான திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எளிய தொண்டனாக இணைந்துள்ளார். இதனால் யாருக்கு லாபம் என்பதுதான் இன்றைய ஒரு கேள்வி. குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 60 சட்டமன்ற தொகுதிகளில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் லாபம் என்பதுதான் இன்றைய கள நிலவரம். ஏனென்றால் முக்குளத்தூர் சமூக வாக்குகள் எந்த ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் ஒன்றாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் முழுமையாக வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்த சூழலில்தான் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று 3 மற்றும் 4 இயக்கங்களாக பிரிந்து இன்று டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலே சென்றாலும் இன்று இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதியில்தான் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளான கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பிப்ரவரி 24ஆம் தேதி
திரு சசிகலா அவர்கள் புதிய ஒரு இயக்கத்தை தொடங்கப் போவதாக அறிவித்து அதற்குரிய கட்சி கொடியும் அறிமுகப்படுத்தி சென்றுள்ளார். இப்படிப்பட்ட சூழலில் இந்த முக்குளத்தூர் சமூக வாக்குகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 10 மாவட்டங்களில் முழுமையாக அந்த வாக்குகள் யாருக்கும் சென்றடையாது என்பதுதான் இன்றைய சூழ்நிலை. இன்று மற்றவர்கள் பேசிக்கொள்ளலாம். இன்று முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இன்று ராமநாதபுரமாக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், மதுரை மற்றும் தென் மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மாவட்ட கழக செயலாளராக, ஒன்றிய செயலாளராக இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கட்சி நிர்வாகிகளாக மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. களத்தில் மக்களிடத்தில் போய் பார்த்தால்தான் அதனுடைய கள நிலவரம் என்பது முழுமையாக தெரியும். அந்த வகையில் தென்னகத்தில் இருக்கக்கூடிய 60 சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்சம் 55 சட்டமன்ற தொகுதிகளுக்கு குறையாமல் வரக்கூடிய தேர்தலில் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உடைய தொண்டர்களால் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய நிலை உருவாகியுள்ளது. நீங்கள் வேண்டுமானால் கேட்கலாம், ஓபிஎஸ் இல்லை என்றால் தென்னகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறாதா என்று. தென்னகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான நிலையில்தான் உள்ளது. எந்த சூழலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்சம் 45 முதல் 50 தொகுதிகள் வரை வெற்றி பெறுகிற ஒரு சூழலில் இருந்த நிலையில் தற்பொழுது நடந்த சூழலை பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்களில் கண்டிப்பான முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் 10 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 55 முதல் 60 சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெல்லும். அந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போடி சட்டமன்ற தொகுதியில் இதே ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்று பதவியை ராஜினாமா செய்த திரு ஐயப்பன் அவர்களும் மற்றும் இன்னும் ஒரு சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருடைய ஆதரவாளருக்கு வழங்குவதற்கு தான் வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு வழங்கலாம் என்பதும் தற்போது உள்ள கள நிலவரம். இந்த சூழலில்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2026ஆம் ஆண்டு தற்போதைய உள்ள கள நிலவரத்தின்படி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று கண்டிப்பான முறையில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி உள்ளது. காரணம், தென்னகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லாபம். அதேபோல் வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாக பிரிந்து கிடப்பதால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் லாபம். மேற்கு மண்டலத்தை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார். அதேபோல் சென்னை என்பது யாருக்கும் சொல்ல தேவையில்லை. சென்னை திமுக கோட்டையாக தான் இன்றைய சூழல் வரை இருக்கின்றது. விஜய் என்பவர் நடிகர் வருங்காலங்களில் எந்த சூழலையும் நாடாள முடியாது என்பதுதான் இன்றைய கள நிலவரம். காரணம், விஜய் என்பவரை இருக்கக்கூடிய 234 தொகுதியில் எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறுவாரா என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. ஒரு கட்சிக்கு முதலில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் தான் தேவை. அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் 2 திராவிட கட்சிகளிலும் முழுமையாக உண்டு. அந்த கிளைக்கழகங்கள் வரை இன்று அஇஅதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி ஆட்டி படைத்து கொண்டு இருப்பது தான் இன்றைய கள நிலவரம். ஒட்டுமொத்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இன்றைய கள நிலவரத்தின்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 மே மாதம் 10ஆம் தேதிக்கு முன்பாக தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவி ஏற்பார். அன்றைய சூழலில் திமுகவில் இணைந்துள்ள திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டிப்பான முறையில் தமிழக சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராக பதவி ஏற்பார். அவ்வாறு பதவியேற்கும் பொழுது எந்த பழனிசாமியால் அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரோ, கட்சியை விட்டு துரத்தப்பட்டாரோ, அதே பழனிசாமி அந்த அவையில எந்திரித்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாண்டிச்சேரியில் திரு நாராயணசாமி அவர்கள் 2004 முதல் 2014 வரை மத்திய பாராளுமன்றத்துடைய விவகாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதல்வராக திரு வைத்திலிங்கம் அவர்கள் பதவியேற்றார். அந்த சூழல்
சூழலில் மீண்டும் நாராயணசாமி அவர்கள் இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்த பொழுது திரு வைத்திலிங்கம் அவர்கள் சபாநாயகராக பதவியேற்ற வரலாறு உண்டு. அது மீண்டும் தமிழகத்தில் நடைபெறப் போகின்றது. இதற்கு முழு மூச்சில் ஈடுபட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் இன்றைய இந்தியாவுடைய கிங் மேக்கர். ஆகையால் தான் மணிசங்கர் ஐயர் சொன்னார், இந்தியா கூட்டணியை வழிநடத்தக்கூடிய தகுதி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமே உண்டு, வேறு எந்த ஒரு நபருக்கும் இல்லை என்று. காரணம், அவர் மட்டுமே தமிழகத்தில் இன்று 2016 திராவிட முன்னேற்ற கழக மக்கள் நல கூட்டணியால் இழந்த ஆட்சியை 2016 பிறகு உருவாக்கப்பட்ட கூட்டணியை வழிநடத்தி 2026 வரை 10 காலம் ஒரே கூட்டணியில் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரே இந்தியாவுடைய முதலமைச்சராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் உள்ளார் என்பது இன்றைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. நன்றி.